வயநாடு சமீபத்தில் நம்ம அடுத்தடுத்த செய்திகளில் கேட்டுட்டு இருக்க ஒரு ஊருடைய பெயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பக்கம் கேரளாவில் வயநாடு அப்படின்னா இந்தியாவோட மேப்பில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஹிமாச்சலில் மேக வெடிப்பு. ஸோ அங்கேயும் அடுத்தடுத்து லேண்ட்ஸ்லைட் நடக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஹிமாச்சலில் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு பக்கத்துலேயே கேரளாவில் இருக்கிற வயநாட்டில் நிலச்சரிவு. ஸோ இப்படி ரெண்டு பக்கமும் இயற்கை தன்னுடைய பேராபத்தை கொடுத்துட்டு இருக்கு மக்களுக்கு. ஸோ இப்படி இயற்கையோட இந்த கோர தாண்டவத்துக்கு முக்கியமான காரணம் என்ன? குறிப்பாக வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட காரணம் என்ன? ஹிமாச்சலில் மேக வெடிப்பு ஏற்பட காரணம் என்ன? அண்ட் இதற்கான காரணத்தையும் தாண்டி இப்போ இந்த மக்கள் எந்த அளவு ஒன்று கூடி இருக்காங்க. நம்ம சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய உருக்கமான பதிவை நம்ம அடுத்தடுத்து பார்க்க முடியுது. ஸோ மக்கள் எந்த அளவு சோஷியல் மீடியாவிலேருந்து மீண்டு பல விஷயங்களை சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பேச போகிறோம். ஸோ என்னதான் நடந்துச்சு வயநாட்லையும் ஹிமாச்சல்லையும், இயற்கையோட இந்த கோர தாண்டவத்துக்கு என்ன காரணம், ஸோ உருக்கமான பதிவுகள் என்னென்ன சோஷியல் மீடியாவில் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கலி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் லோக் சுஜி. ஸோ முதல்ல வயநாடாக இருக்கட்டும், ஹிமாச்சலாக இருக்கட்டும், இந்த இயற்கை பேரிடருக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வயநாடு. ஸோ வயநாடை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஊரில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் விலாவாரியாக செய்திகளில் பார்த்துருக்க முடியும். இருந்தாலும் என்ன காரணம் அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஸோ இதற்கான காரணத்தை நம்ம தேடும்போது, என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு தேடும்போது பல ஆராய்ச்சியாளர்கள் பல விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ அதில் முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 13 சென்டிமீட்டர் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 30ஆம் தேதிக்குள்ள 13 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு வயநாட்டில். அந்த 13 சென்டிமீட்டர் மழையில் கடைசி 2 நாட்களில் மழை பெய்த அளவு ரொம்ப அதிகம். அதாவது அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட தினத்திற்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த மழை அப்படிங்கிறது சராசரி அளவை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதை தாங்க முடியாமல் தான் வயநாடு இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு காரணம். அப்படின்னா இதை விட முக்கியமான காரணம் வயநாட்டில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயநாடு அப்படிங்கிற இந்த ஒரு பகுதியே நிலச்சரிவு அப்படின்ற இடத்துக்கு பேர் போன ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அடிக்கடி இங்கே நிலச்சரிவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 2008 நடந்த அந்த கேரளாவோட மிகப்பெரிய ஃப்ளட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒட்டுமொத்த கேரளா நாடே ஒரு மிகப்பெரிய இதுக்குள்ளே போயிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த டைம்லையும் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னா அதுவும் வயநாடு தான். ஸோ அப்போ ஒட்டுமொத்த கேரளாவே பாதிக்கப்பட்டதுனால வயநாட்டிலையும் பாதிப்புகள் நமக்கு வெளில தெரிஞ்சாலும் அது இவ்வளோ பெரிய பாதிப்புகளாக நம்ம கண்களுக்கு தெரியல. பட் 2018 ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் 200 ஸ்லைடுகள், கடந்த 3 மாதத்தில் மட்டுமே 200 லேண்ட் ஸ்லைடுகள் அங்கே நடந்திருக்கு. அண்ட் இந்த பதிவு மக்கள் இருந்த இடத்துல மட்டும்தான், அதாவது மக்கள் கண்கள் மூலமாக பார்த்து இங்கெல்லாம் லேண்ட்ஸ்லைடு ஆகியிருக்கு அப்படின்னு அந்த 2018 3 மாதங்களில் சொன்னது. இது இல்லாமல் காடுகள், மலைப்பகுதிகளில் மக்கள் கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 2018 நடந்த ஃப்ளட்டில் பாதிக்கப்பட்ட இடமாக வயநாடு இருந்து, அண்ட் அந்த டைமில் மிகப்பெரிய பாதிப்பு, 200க்கும் மேற்பட்ட நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போது அதே மாதிரி 2024 நடந்திருக்கு. அண்ட் இதில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ 300க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு. அண்ட் அதெல்லாம் தாண்டி அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறது என்னன்னா, 800க்கும் மேற்பட்டவர்களை காணும், எங்கள் உறவினர்கள் யாரையுமே காணும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள காணும், இவங்களுடைய நிலைமைலாம் தெரியாமல் நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் ஒத்துக்கவே முடியாது, 300லாம் கிடையாது, 800க்கு மேலே இருக்கும் அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள் பேசுகிறத நம்ம பார்க்கவே முடியுது. ஸோ இந்த அளவு ஒரு பாதிப்பையும் நிலச்சரிவையும் வயநாடு பார்க்கறதுக்கு காரணம் எதிர்பாராத அந்த திடீர் மழை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வயநாட்டில் இருக்கிற மண்ணோட தன்மையே அது அந்த மாதிரியான மண் தானா, ஒரு கெட்டித்தன்மையற்ற, அதாவது ரொம்ப சாஃப்டான ஒரு மண் தான் அங்கே இருக்கிறது அப்படின்னு இது ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு மண்ணில் திடீர்னு ஒரு அதிகமான மழை பொழிவு ஏற்படும் போது அதை தாங்கிக்கிற சக்தி அங்கே இருக்கிற மண்ணுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிலச்சரிவு ஏற்பட தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த நிலச்சரிவுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள். ஸோ நான் ஒரு பக்கம் சொன்ன மாதிரி வயநாடு அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஹிமாச்சல். மேக வெடிப்பு அப்படிங்கிற இந்த விஷயம் புதுசு கிடையாதுன்னு சொல்லணும். ஸோ அடுத்தடுத்து மேக வெடிப்பு அப்படிங்கிறது பல வருடங்களாக நம்ம கேட்டுகிட்டே இருக்க முடியுது. திடீர்னு மும்பையில் மேக வெடிப்பு ஏற்பட்டிருக்கு, ஹைதராபாத்தில் மேக வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. அண்ட் இப்போது
ஹிமாச்சலில் ஏற்படுத்திருக்கு. அதை தொடர்ந்து உத்தரகண்ட் போன்ற பகுதிகள் எல்லாமே மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மேக வெடிப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிக மழைப்பொழிவு அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். பட் எக்ஸாக்டாக அதிக மழைப்பொழிவுனா என்ன? அதை எப்படி மேக வெடிப்புன்னு சொல்கிறாங்க? எங்கே பார்த்தாலும் மழை பெய்யுதே அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு இடத்துல மழை பெஞ்சுது அப்படின்னா அங்கே மேக வெடிப்பு நடந்திருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களும் வானிலை மையத்திலையும் குறிப்பிடுறாங்க. ஸோ எப்படி இந்த மேக வெடிப்பு ஏற்படுது, அதான் எக்ஸாக்டாக எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நிலத்திலேருந்து மழை, அந்த நிலத்திலேருந்து அந்த தண்ணீர் ஆவியாகி மேலே போகும். அண்ட் அதன் பிறகு மழையாக வரும் அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே நடக்கிற ஒரு சுழற்சியான மழைப்பொழிவு. ஸோ இந்த மேக வெடிப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா, வெப்பக்காற்று மூலமாக மேலேருந்து மழை பொழிவு நடக்காமல் அது தடுக்கப்படும். ஸோ இந்த மாதிரி தடுத்துட்டே இருக்கும்போது மேலே அந்த தண்ணி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அங்கே சேர்ந்து இருக்கும். அதுக்கு மேலே அந்த தண்ணியால் ஒரு அளவு மட்டும்தான் அது பேர் ஆகிட்டே இருக்கும். நமக்கு மேலே ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குளத்துல தண்ணி நொம்பிக்கிட்டே இருக்குது. சரி, அது வெளில வர்றதுக்கான ஒரு வழி இருக்குது. பட் அது வர முடியல. இந்த வெப்பக்காற்று போய் அதை தடுத்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு அதால் அந்த இதை பேர் பண்ண முடியாமல் அது வெடிச்சோ இல்லை அது செதறியோ விழுது, அந்த தண்ணியெல்லாம் கொட்டுது அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு நிகழ்வு தான் மேக வெடிப்பு. நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏற்படுறது தான் மேக வெடிப்பு. இதுதான் இப்போ ஹிமாச்சலில் நடந்திருக்கு. ஸோ இது ரொம்ப பெருசாக இப்போ தான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடியும் அடுத்தடுத்து பல மாநிலங்களில், ஹைதராபாத்தாக இருக்கட்டும், மும்பையாக இருக்கட்டும், அண்ட் உத்தரகண்ட்லேயே 2021ஆம் ஆண்டு இதே மாதிரி மேக வெடிப்பு நடந்திருக்கு. ஸோ இப்போது ஹிமாச்சல், உத்தரகண்ட் பகுதிகளில் திரும்பியும் இந்த மேக வெடிப்பு நடந்திருக்கு. ஸோ இந்த மேக வெடிப்பை தொடர்ந்து அடுத்தடுத்து ஃப்ளட்டாக இருக்கட்டும், இதே லேண்ட்ஸ்லைடு இப்போ நம்ம எப்படி வயநாட்டில் பார்க்குறோமோ அதே மாதிரி லேண்ட்ஸ்லைடு இப்போது ஹிமாச்சல்லையும் நடந்துகிட்ருக்கு. மக்கள் பல பேர் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்காங்க. எப்படியாவது இதுலேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த மேக வெடிப்பாக இருக்கட்டும், வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவாக இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் சொல்லப்படுது. ஸோ மண் இந்த தன்மையில் இருக்குது, திடீர்னு மழை பொழிவு ஏற்பட்டுருச்சு, ஹிமாச்சலில் மேக வெடிப்பு ஏற்பட்டதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு இப்படி பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் இதிலேருந்து மக்கள் மீண்டு வர்றது சமூக வலைதளங்களில் நம்ம பார்க்குறதையும் நான் இங்கே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அழகு எங்கே இருக்கோ அங்கே தான் ஆபத்து இருக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு வாசகத்தை நம்ம திருப்பி திருப்பி கேட்க முடியுது. வயநாடு பல பேர் விசிட் பண்ண ஒரு விசிட்டிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் போவாங்க. ஸோ இதில் சொல்லணும் ஹைலைட் என்னென்னா, நான் கூட ரீசெண்டாக போயிட்டு வந்தேன். அங்கே இருக்கிற வீடெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்மளும் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு க்ரீனரியான பிளேஸில் ஒரு அழகாக வீடு எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் இப்போது இப்படி ஒரு நிலச்சரிவையும் இப்படி ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு அப்படி யோசிச்சிருக்க தேவையா அப்படின்னு தான் எனக்கே தோணுது. ஸோ மக்கள் சோஷியல் மீடியாவில் சொன்ன விஷயமும் இதுதான், அழகு எங்கே இருக்கோ அங்கே தான் ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் அதை தாண்டி ரெண்டாவதாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விழறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒன்று சேர்ந்து எழுந்து வர்றது அப்படின்னு சொல்லலாம். நம்ம எவ்வளோ கீழே ஃபாலின் ஆகுறோமோ அவ்வளோ வி கம் பேக் டுகெதர் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நிறைய பேர் ஹெல்ப் பண்ண முன் வராங்க. மக்கள் எல்லாருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் பண்ணி அவங்கள மீட்டு வர முடியுமோ அவ்வளோ மீட்கிறோம் அப்படின்ற மாதிரி மக்கள் டுகெதராக ஏஞ்சி வர்றதை பார்க்கும்போது உண்மையாகவே என்ன லேண்ட்ஸ்லைட் நடந்தாலும் சரி, என்ன இது இருந்தாலும் சரி, அந்த மனிதம்ன்ற விஷயம் எல்லாரையும் மீட்டு கொண்டு வந்துடும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதையெல்லாம் தாண்டி நான் சோஷியல் மீடியாவில் பார்த்து இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. என்ன அப்படின்னா, ஒரு யானை, ஒரு காட்டு யானை ஒரு 2 பேரை காப்பாற்றியிருக்கா, அவங்கள பாதுகாத்து நின்றுருக்கு அப்படிங்கிற இந்த நியூஸ், இது நம்ம சயின்ஸையும் அப்பாற்பட்டு. ஏன்னா இப்போ நம்ம லேண்ட்ஸ்லைடு எப்படி நடந்துச்சுன்னு பேசுகிறோம், இந்த மேக வெடிப்பு எப்படி நடந்துச்சுன்னு பேசுகிறோம். ஸோ இதுலேருந்து மக்களை எப்படியெல்லாம் சயின்டிஃபிக்காக நம்ம மீட்டு வரலாம், இதை பண்ணால் இது சயின்டிஃபிக்காக மாறிடும், இதை பண்ணால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி நடந்திருக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ வயநாடில் நடந்த இந்த லேண்ட்ஸ்லைடில் சுஜாதா அப்படிங்கிறவங்க அவங்களோட பேத்தியோட லேண்ட்ஸ்லைடில் சிக்கியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவங்களுக்கு அந்த கொஞ்சம் அந்த மண் சத்தம் அதெல்லாம் கேட்டோன்னே விழிச்சிட்டாங்க. சரி, ஏதோ பிரச்சனை சரியில்லை அப்படின்னு நினச்சவங்க டக்குன்னு பேத்தி எடுத்துக்கிட்டு அப்படி இப்படின்னு தப்பிச்சு அந்த விழறதுக்குள்ளே அதுலேருந்து வெளில வந்துட்டாங்க. வெளில அங்கே ஒரு காஃபி தோட்டம் இருக்கும் இல்லையா, அதுக்கிட்ட போய் காத்துட்டு இருந்திருக்காங்க, எப்படியாவது நம்ம தப்பிச்சிடணும்
அப்படின்னு வீடு வந்து லேண்ட்ஸ்லைடில் விழுந்துருச்சு. பட் இவங்க காஃபி தோட்டத்துக்கிட்ட போய் தப்பிச்சிட்டாங்க. பட் அவங்க தப்பிச்ச அந்த இடத்துல ஒரு காட்டு யானை அந்த மரத்துக்கிட்ட நின்றுருக்கு. காட்டு யானையை பார்த்து பயந்த இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கிட்ட சொல்லியிருக்காங்க, ப்ளீஸ் எங்களை விட்டுரு, நாங்கள் இப்போ தான் மிகப்பெரிய கஷ்டத்துலேருந்து தப்பிச்சு உயிரோடு வந்திருக்கோம், ப்ளீஸ் எங்களை விட்டுரு அப்படின்னு அந்த காட்டு யானைக்கிட்ட சொல்லியிருக்காங்க. லைக் இது அதுக்கு புரிஞ்சுதா புரியலையா, இல்லை இப்படி ஒரு லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு நம்ம இவங்களை காப்பாற்றணும்னு அதுக்கு தோணுச்சா, லைக் அதுக்கு என்ன தோணியிருக்கும் அப்படின்னு நம்மளால் யோசிக்கவே முடியல. பட் அது அந்த இடத்துல நின்று ரெஸ்கியூ டீம் வர வரைக்கும் அவங்கள பாதுகாத்து அங்கேயே நின்றுருக்கு. அந்த மரத்துக்கிட்டேயே அங்கேயே நின்று எப்போ பாதுகாப்பு வீரர்கள் வந்து அவங்கள காப்பாற்றிட்டு போன பிறகு தான் அந்த இடத்த விட்டு அந்த யானையே போயிருக்கு. ஸோ அங்கேருந்து மீண்டு வந்த சுஜாதா தான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க 2 பேரையும் அந்த காட்டு யானை பாதுகாத்து நின்றுருக்கு அப்படின்னு இந்த விஷயத்தை கேட்கும்போதே கூஸ் பம்ஸாக இருக்குது. லைக் அந்த யானை என்ன யோசிச்சிருக்கோம், என்ன நடந்திருக்கும், ஏன் இப்படி பண்ணுச்சு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல. பட் எந்த அளவுக்கு மக்கள் ஒருத்தங்களோட ஒருத்தங்க சேர்ந்து இதிலேருந்து மீண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோமோ, அதே மாதிரி இந்த மாதிரி விலங்குகளும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்க முடியுது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக இராணுவ வீரர்களோட ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னு இன்னும் இது வரைக்கும் தெரியல. ஸோ இராணுவ வீரர்கள் வெறும் 36 மணி நேரத்தில் ஒரு பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. ஓகே, ஸோ அதில் வந்து 26 டன் வாகனங்கள் வரைக்கும் இயக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் 36 மணி நேரத்தில் இவ்வளோ சீக்கிரம் இராணுவ வீரர்கள் கட்டின அந்த பிரிட்ஜ் வந்து ரொம்பவே பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் வயநாட்டில் பல பேர் காப்பாற்றப்பட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் இங்கே இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹிமாச்சலில் அங்கே இருக்கிற வீடியோஸில் நம்ம பார்க்குற விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த இடங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, அந்த லேண்ட்ஸ்லைடும் அந்த வெள்ளமும் ஏற்படுறதுக்கு முன்னாடி பச்சை பசேல்னு அந்த இடங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, அது அப்படியே சுக்குநூறாக போனது எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோவை நம்ம பார்க்க முடியுது. ஹிமாச்சலில் அது ஒட்டு மொத்தமாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஒரு வீடு, அழகான வீடு வந்து அந்த இடமே இல்லாமல் போன மாதிரி தான் ஹிமாச்சலில் இருக்கிற வீடியோக்கள் பார்க்க முடியுது. அண்ட் அதே மாதிரி வயநாட்டில் ஒரு கிராமமே இல்லாமல் போன வீடியோ நம்ம பார்க்க முடியுது. ஸோ கூகுள் மேப் மூலமாக நம்ம எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா அங்கே அந்த கிராமம் எப்படி இருந்திருக்கு, எந்தெந்த வீடுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதை அப்படியே கட் டவுன் பண்ணால் இப்போ நடந்திருக்க இந்த லேண்ட்ஸ்லைடால் ஒரு கிராமமே இல்லாமல் போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்படி 2 பக்கமும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சோஷியல் மீடியா மூலமாக அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே என்ன நடந்தாலும் இந்த இயற்கை பேரிடலால் எவ்வளோ உயிர்கள் பறிக்கப்பட்டாலும் மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து வி கம் பேக் டுகெதர் அப்படின்னு வந்து நிற்பாங்கங்கிறது தான் உண்மை. ஸோ இங்கே இருந்து நமக்கு எதுவும் ஆகலைன்னு ஒரு பக்கம் நம்ம நினச்சாலும், இன்னொரு பக்கம் ஐயோ அவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்காக ப்ரே பண்ணி நம்மளால் அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அண்ட் இப்போது இந்த வயநாட்லேயும் சரி ஹிமாச்சல்லையும் சரி என்ன நடந்திருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க கர்லி ரிப்போர்ட்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய், திஸ் இஸ் லோகசு.